ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ப்ராஜெக்ட் சைலன்ஸ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய நம்ம ஹீரோவுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். இந்த பொண்ணை பாசமாக வளர்த்திட்டு இருப்பாரு. ஸ்கூலில் படிக்க வச்சு நல்லா ஒரு சூப்பரான ஒரு பொண்ணை வளர்த்திட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு மியூசிக்கில் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் மியூசிக் காம்படிஷனில் கலந்துக்கும். இந்த காம்படிஷனுக்கு போகணும். அதற்காக ஒரு பாலத்தை தாண்டி அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போகணும். இந்த பாலத்தை கடந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பாலம் வந்து ரொம்ப பழசான பாலம், நிறைய பிரச்சனைலாம் இருக்கும். அதனால் மெதுவாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புலாம் கொடுத்துருப்பாங்க. அதன்படி எல்லாரும் அந்த பாலத்தை கடக்கும்போது வண்டி அப்படி ஸ்லோவாக போயிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட அப்படி ஸ்லோவாக போயிட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக வந்து அங்கே இருக்கிற ஒரு லாரி மேலே இடிச்சிடுவான். அந்த லாரியிலேருந்து நிறைய நாய்கள்லாம் இருக்கும். அந்த நாய்களை இறங்கி அப்படி ரோட்டில் ஒடியாரும். உடனே நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்லோவாக போனங்காட்டி சரி தன்னுடைய பொண்ணை நடந்தாவது கூட்டு போகலான்னு சொல்லிட்டு இறங்கி அந்த ரோட்டுல நடந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணு வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த வெறி பிடிச்ச நாயெல்லாம் வரும். இந்த நாயெல்லாம் எப்படா வந்தது அப்படின்னு பார்த்தா இது ஒரு மிலிட்ரி நாய், சரியாக ட்ரைனிங் கொடுக்கப்படாத ஒரு மிலிட்ரி நாய். அந்த நாய் வரும். இப்போ அந்த நாய்கிட்ட இருந்து எப்படி தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றுறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய கதை தாங்க. ஏன்னா ஈயை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, செம்மையாக அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ வெறி பிடிச்ச நாயை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிறாங்க. அந்த நாய்கிட்ட சிக்கும்போது நம்ம ஹீரோ எப்படியாவது தப்பிச்சிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுற அந்த கஷ்டம், அப்பா பொண்ணோட கெமிஸ்ட்ரி, இப்படி எமோஷனலாக ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆகுது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டாக வந்து கடைசி வரைக்கும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு திக் நிமிடத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளை கதைக்குள்ளார கொண்டு போயிடுறாங்க. இந்த படத்தோட பிஜிஎம்சி சினிமாட்டோகிராஃபிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக ஒன்றும் இல்லை. மிடில் ஒரு சில சீன்ஸில் போர் அடிக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்க்ரீன் பிளே தான் கொடுத்துருக்காங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.